இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பணிவிலும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி 27 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அனு வர சொல்லி கதிர் வந்து அன்பை கூட்டிட்டு கோயிலுக்கு வரான். அங்கே வந்தோம்னா வந்து கதிருக்கே ஒரு சர்ப்ரைஸு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேரனை வந்து அணு கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. அது வந்து கதிருக்கும் தெரியாது, அன்புக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக்கிங்கில் இருக்காங்கன்னு இருக்க. இவங்க 2 பேர் வந்து பேசிட்டாங்கப்பா. அக்காவும் தம்பியும் வந்து பேசிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் பேசிட்டாங்க பார்த்தோன்னே. ஆனால் கதிருக்கு கோவம் இருக்குது தான். அது இப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி தானே உங்களுக்கு தோணுது. எஸ், அவனுக்கு கோவம் இருக்குது. இருந்தாலும் வந்து தங்கச்சிக்காக வந்து அவன் கோவத்தை பெருசாக எதுவும் காட்டிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறான். ஸோ இவங்க 2 பேர் பேசிட்டாங்க. நீ வந்து எதுக்கு வந்து இப்போ ஹைதராபாத் போன அப்படிங்கிறதே உனக்கு வந்து எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ வந்து ஸ்டடி ஹாலிடேஸில் படிச்சிருக்கணும், அதை விட்டு எதுக்கு வேலைக்கு போன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் பேசிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு கோவம் இருக்குது, அது வந்து குறையாது. அவரோட ஈகோவில் வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அன்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அவங்களுமே வந்து அவங்க அப்பாவுமே வந்து பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கப்புறம் இடையிலேயே வந்து அணு வந்து கேட்குறா, ஏனே அண்ணி உங்க கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன் நான் வந்து குங்குமம் வச்சு விட்டதை பார்க்கல அப்படிமா சொல்ல. குங்குமம் வச்சு விட்ட பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த டவுட்டே வருது. குங்குமம் வச்சு விட்டேன், ஆனால் வந்து அவங்க அன்ஈஸியாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது அப்படிமா சொல்ல. பொது இடத்துல லேடிஸ் சிலர் அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் அவங்க அண்ணி கேரக்டரே வந்து உருன்னு இருக்கிறது தான். ஸோ அவள் அப்படி இருக்கிறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கமா சொல்ல. சரி சரி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல கட் பண்ணி சேரனும் அணுவும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ சந்தோஷமாக 2 பேர் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கமா சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ் அனு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கப்பே அவனோட ஃப்ரெண்டு மதன் வரான். அவன் வந்து செயின் கொடுக்குறான்ப்பா. எப்படி வந்து சேரன் வந்து அணுவோட செயினை வாங்கி அவங்க அப்பாவுக்கோட ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணானோ, அதே வந்து அந்த செயினை வந்து வேலைக்கு போய் மீட்டு இப்போ அந்த செயினை வந்து அணுவுக்கே கொடுத்துட்டான். எங்கள் அண்ணன் சொன்னது ஹர்ட் ஆயிருக்குன்னு தெரியும், இருந்தாலும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பரவாயில்ல, நீ இந்த செயினை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த செயினையே திரும்ப கொடுத்துட்றான் அப்படின்ட்டு. ஸோ இவங்களோட பர்சன்ஸ்லாம் பார்க்குறதுக்கே நல்ல ஹோல்சமாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ராஜேஸ்வரி கலரசி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எப்படா இவங்க வருவாங்க அப்படின்ட்டு. வந்தவங்க கிட்ட அப்படியே லாக் பண்ணி, என்ன நடக்குது இங்கே, எதுக்கு நீ வந்து அவளை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கிற, நீ என்னமோ எங்களையெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறே அப்படிங்கிற மாதிரி கலையரசி ஏற்றி விட ராஜேஸ்வரிக்கு ட்ரிகர் ஆகுது. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க. நான் வந்து அவளை வந்து பழி வாங்குறதுக்காக தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து மாற்றி பேசினேன். எப்படியா சமாளிடா சமாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து சமாளிச்சிட்டான். நான் வந்து அவர் மேலே இருந்து லவ் காட்டுற மாதிரி காட்டி தான் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா அதையும் நம்பிட்டாங்க. ஸோ எபிசோடு இன்றைக்கி நல்லாவே இருந்தது. ஒரு 3 சீன்னாலும் நல்லா வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.